இந்த வாரம் தலைவர் போட்டிக்காக வீட்டில் யார் தலைன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு 3 பேருக்கும் காம்படிஷன் வச்சாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆதிரா மாஸ்க்கு நான் எப்பயுமே போட்டுட்ருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சிங்கான டிசிஷன் எடுத்தாலுமே இதில் முக்கியமாக சேலஞ்சிங் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துஷார் தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஷோ முழுக்க நான் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அந்த டிசிஷன் எடுத்தார். பிரவீன் இந்த ட்ரெஸ், அதாவது அந்த கொடுத்த ட்ரெஸ்ஸை ஷோ முழுக்க போட்டுப்பேன்னு சொல்லிட்டு டிசிஷன் முடிச்சாச்சு. ஆனால் ஆதிரா பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிட்டேன், நான் இதை தான் போவேன்னு சொன்னாங்க. பட் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இப்போ துஷாருக்கோ பிரவீனுக்கோ அதுதான் வேணும்னா இவங்களுமே டிபேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஆளுக்கு ஒன்று கொடுத்ததை அதை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. பிரவீன் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஃபேஸே சரியில்லை, எப்படியாவது இதை வின் பண்ணிடலான்ற மாதிரி தான் அவர் நினச்சிட்டு இருந்தார். இந்த டிசிஷன் இவங்க கிட்ட இல்லைன்றது இவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா துஷாரோடது அவர் கொடுத்த அந்த மாஸ்கை ஃபுல்லாகவே கட்டியாச்சு, வாய் ஃபுல்லாக. ஸோ இந்த சீசன் ஃபுல்லாக பேச மாட்டேன்னு சொல்கிறது தான் பெரிய ரிஸ்கே. ஏன்னா இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் பேசியே ஆகணும். இந்த டிசிஷன் எப்படி தான் எடுத்தாருன்ற மாதிரி தான் நானுமே யோசிச்சுட்டு இருந்தேன். ஆதிரா பயங்கர கடுப்பாயிட்டாங்க. அது எப்படி இவங்க சூஸ் பண்ணலாம், இவங்க பண்ணினது சரியே கிடையாது. துஷார் அவர் கொடுத்த துணியை எதுக்கு வாய் ஃபுல்லாக மூட வேண்டியது, இது எல்லாமே பிக் பாஸ் மேலே தப்பு தான். நான் எதுக்கு இந்த மாஸ்க்கை போட்டுக்கணும், நான் தலையே ஆகலை, நான் இனிமேல் அதை போட மாட்டேன்னு சொல்லி தூக்கியும் போட்டுடுறாங்க. அவனுக்கு கொடுத்த துணி அவன் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் அது தப்பு தானே, அது எதுக்கு அவன் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கான், அது பெரிய பிரச்சனை தான் என்னை பொறுத்த வரைக்கும். இவங்க எப்படி இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கலாம், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல. அவனுக்கு கொடுத்த துணி அவன் ஃபுல்லாக மூடிட்டான், அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது. இப்போது நான் வேஸ்ட்டாக உட்காந்துட்டுருக்கேன், இனிமேல் நான் அந்த மாஸ்க்கை போடவே மாட்டேன், எதுக்காக நான் போடணும்னு சொல்லிட்டு இவங்களோட ஆர்கியூமெண்ட் வேலிடாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒருவேளை இவங்க தலையாயிருந்தானா துஷார் ஆகலைன்னா துஷாருக்கு நிஜமாவே கொஞ்சம் வேறு மாதிரி தான் போயிருக்கும். ஏன்னா இந்த சீசன் முழுக்க பேசலைன்னா அவர் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்காருன்றதே வேலிட் கிடையாது. பிரவீன் பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் ட்ரெஸ்ஸை கழட்டாமல் தான் இருக்கார். ஸோ இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் துஷார் தான் கேப்டனா. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் தமிழ் 9 சம்மந்தமான லைவ் அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.